ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் பிரச்சாரத்திற்கு முன்பு பல தலைவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்வது ஏன் தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி தேர்தலானது ஏப்ரல் 23 நடைபெற உள்ளது மற்றும் தேர்தல் முடிவுகள் மே 4 அறிவிக்கப்பட உள்ளது. இப்படி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பல கட்சி தலைவர்களும் வாக்குகளை சேகரிக்க தீவிரமாக தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்வார்கள். ஆனால் இந்தியாவில் மக்களிடையே ஒரு வழக்கம் உள்ளது. அது ஒரு நல்ல காரியத்தை தொடங்குவதற்கு முன்பு அந்த காரியம் நினைத்தவாறு வெற்றிகரமாக நடக்க கடவுளின் ஆசியை பெற நினைப்பார்கள். அதுவும் தமிழ்நாட்டில் அரசியலும் கலாச்சாரமும் பெரும்பாலும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்துள்ளன. அதனுடைய ஒரு உதாரணம்தான் அரசியல் கட்சி தலைவர்கள் முக்கிய பிரச்சாரங்களை தொடங்குவதற்கு முன்பு கோவில்களுக்கு செல்லும் பாரம்பரியம். குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பல கட்சி தலைவர்கள் வருகை தந்து மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரை தரிசனம் செய்வார்கள். 2000 ஆண்டுகள் பழமையான ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் கட்டிடக்கலை பெருமைக்காக அறியப்படும் இந்த திருக்கோவில் அரசியல் களத்தில் இறங்குவதற்கு முன்பு ஆசி பெற விரும்பும் பல தலைவர்களுக்கு ஒரு வழக்கமான தொடக்க புள்ளியாகவே மாறியுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்வதி தேவி மீனாட்சி அம்மனாகவும் சிவபெருமான் சுந்தரேஸ்வரராகவும் காட்சி தருகிறார்கள். தென்னிந்தியாவில் உள்ள மிகவும் போற்றப்படும் கோவில்களில் இந்த கோவிலுமே ஒன்று. ஒவ்வொரு ஆண்டும் இந்த கோவிலுக்கு சுமார் மில்லியன் கணக்கானோர் வருகை தருகிறார்கள். மேலும் அரசியல் தலைவர்கள் பலருமே தெய்வீக வழிகாட்டுதல், வலிமை மற்றும் வெற்றியை பெற இந்த கோவிலுக்கு அடிக்கடி வருவதை காணலாம். தமிழ்நாட்டின் பல அரசியல்வாதிகள் ஏன் இப்படி வருகிறார்கள்? அதுவும் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் இந்த அழுத்தம் நிறைந்த சூழலில் ஆன்மீகம் மன அமைதியையும் நம்பிக்கையையும் உறுதியையும் அளிக்கும். முக்கியமாக சக்தி வாய்ந்த இந்த கோவிலுக்கு நம்பிக்கையுடன் மனதார பிரார்த்தனை செய்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினால் அது நேர்மறையாக கொண்டு வரும் என்றும் வழியில் வரும் தடைகள் தகர்க்கப்படும் என்றும் பல தலைவர்கள் நம்புகிறார்கள். தமிழர் பண்பாட்டில் வேரூன்றிய பாரம்பரியம், அதாவது பொதுவாகவே தமிழ்நாட்டில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் முயற்சியையும் மேற்கொள்ளும் முன்பு கடவுளின் ஆசியை பெறும் பாரம்பரிய வழக்கம் தொன்று தொட்டு இருந்து வருகிறது. அது ஒரு புதிய வேலையாகட்டும், திருமணமாகட்டும் அல்லது ஒரு அரசியல் பிரச்சாரமாகட்டும், முதலில் கோவிலுக்கு சென்று பின்பு தொடங்குவதுதான் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இப்படியான வழக்கம் சாதாரண மக்கள் முதல் அரசியல்வாதிகள் வரை தமிழ்நாட்டில் உள்ள அனைவரிடத்திலுமே இயற்கையாகவே உள்ளது. கோவில் தரிசனங்களானது ஒருவரது தனிப்பட்ட நம்பிக்கையை பற்றியது மட்டுமல்ல, அவை பொதுமக்களின் கவனத்தையும் ஒரு விதத்தில் ஈர்க்கும். அதுவும் அரசியல் தலைவர்கள் ஒரு புனிதமான கோவிலில் பிரார்த்தனை செய்வதை காணும்போது அது வாக்காளர்களிடையே தங்களை தொடர்பு கொடுத்திக் கொள்ளும் முரணையும் ஏற்படுத்துகிறது. இந்த காரணத்தினால் தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் இத்தகைய செயல்களில் ஈடுபட்டு மக்களுடன் உணர்வுபூர்வமாக இணைகிறார்கள். அரசியல்வாதிகளின் சிறு செயல்களிலும் அரசியல் இல்லாமல் இருக்காது. அப்படித்தான் அரசியல்வாதிகள் தேர்தல் பிரச்சாரங்களை தொடங்குவதற்கு முன்பு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்லும் வழக்கமானது வந்தது. இது ஒருவித நம்பிக்கை, கலாச்சாரம் மற்றும் அரசியல் ஆகியவற்றிற்கு இடையேயான ஆழமான தொடர்பை பிரதிபலிக்கிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.